தனிமை உணர்வுல தவிக்கிறீங்களா? இந்த காலத்துல பாத்தீங்கன்னா, ஒரு சின்ன பிரச்சனை வந்தா கூட கணவன் மனைவி டக்குன்னு டைவர்ஸ் அப்படின்னு சொல்லிடுறாங்க. பட் பிரிஞ்ச பிறகுதான் அவங்களுக்கு அந்த தனிமை உணர்வு ரொம்ப வாட்டுது. இதுல இளம் வயதுல கணவனையும் மனைவியும் இழந்தவங்க, இன்னும் ஏஜ் ஆகும்போது வர தனிமை உணர்வு. நிறைய பெற்றோர்கள் பாத்தீங்கன்னா, பிள்ளைங்க நல்லா ஃபாரின் போகணும்னு ஆசைப்படுறாங்க. அவங்க ஃபாரின் போய் செட்டில் ஆயிட்ட பிறகு அடிக்கடி அவங்கள பாக்குறதுங்கிறது குறைஞ்சு போயிடும். கப்புள்ஸா இவங்க இந்தியால இருப்பாங்க, பிள்ளைங்க எல்லாம் வெளிநாட்டுல இருப்பாங்க. துணை இருக்கிற வரைக்கும் ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. அந்த கப்புள்ஸ்ல யாராவது ஒருத்தர் இறந்துட்டா இன்னொருத்தங்களுக்கு அந்த தனிமை உணர்வு ரொம்ப கொண்டுடும். இதனால வர மன அழுத்தங்கள் அதீதம். இந்த உணர்வை சரி பண்றதுக்கு நீங்க எடுக்க வேண்டிய மலர் மருந்து ஆஸ்பன். எப்ப லோன்லியா ஃபீல் பண்ணீங்கனாலும் ஆஸ்பன்ற மலர் மருந்தை கண்டினியூஸா எடுங்க. உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் மாதிரி எல்லாரும் உங்களை சூழ்ந்துப்பாங்க. பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் அவ்வளவு நல்லா பழக ஆரம்பிச்சிருவாங்க. உங்களுக்கு அந்த லோன்லினஸ் சுத்தமா தென்படாது. ஒரு ஏஜிங் ப்ராசஸ்ல ஐயோ நம்ம இறந்துருவோமோன்ற ஒரு பய உணர்வு வரும். இந்த பயம் வந்ததுனாலே லைஃப் ஹாப்பியா இருக்காதுங்க. ஆனா ஆஸ்பன் கண்டினியூஸா எடுத்தீங்கன்னா மரணத்தை பத்தி ஒரு துளி கூட நீங்க திங்க் பண்ண மாட்டீங்க. சோ லைஃபோட கடைசி சொட்டு வரைக்கும் நம்ம சந்தோஷமா வாழணும். மரண பயம் இல்லாம லைஃப்ல ஹாப்பியா லீட் பண்ண முடியும். இந்த மலர் மருந்து உங்களுக்கு நல்ல பலனை தரும். ட்ரை பண்ணி பாருங்க.